ஸ்ட்ரக்சர் வியூ எப்பவுமே நமக்கு தெரியாது. எப்பவுமே நாங்க பார்த்துட்டு இருந்த இண்டிகேட்டர் ஆகட்டும், மற்ற வேல்யூஸா இருந்தாகட்டும், எதுவுமே கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்லயே இருக்கும். என்ட்ரி எடுத்தாலும் ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட் இருக்கும். ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து லாகா இருக்கும். எஸ்எல் வைக்கிறதுமே பர்டிகுலர்லி எஸ்எல் வைக்கிறதுலயும் என்ட்ரி வைக்கிறதுலயும் நம்ம ஒரு கன்ஃபியூஷன் எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். பட் இந்த கிளாஸ் நான் வந்து டைரக்ட் கிளாஸ் தான் அட்டன் பண்ணேன். என்னோட லாஸ்ட் 5 இயர்ஸ் ஜேர்னில நான் அட்டன் பண்ண கிளாஸஸ்லயே இதுதான் ஒன் த பெஸ்ட் ஒன். நான் உங்ககிட்டே சொல்லியிருந்தேன். அண்ட் என்னோட என்டையர் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து மாறிடுச்சு. நான் மார்க்கெட்டை பார்க்குற விதமாகட்டும், நான் யூஸ் பண்ற விதமாகட்டும், அதே மாதிரி ஒவ்வொரு என்ட்ரி எடுக்கும்போது நான் யோசிக்கிற விதமாகட்டும் டோட்டலா மாறிடுச்சு. ரொம்ப சிம்பிளா இருக்கு. இந்த சென்ஸ் சிம்பிள் இந்த சென்ஸ் என் மைண்ட் ரொம்ப யோசிக்க தேவையில்லை. அந்த இண்டிகேட்டர் இந்த இண்டிகேட்டர் அது இதெல்லாம் யோசிக்காம மேக்சிமம் சிம்பிளிஃபைடான ஒரு செட்டப்னா நான் பார்த்தது இதுதான். அது ரொம்ப தேங்க்ஸ் எனிவே. அண்ட் ஐ திங்க் இந்த ஜேர்னி நான் திருப்பியும் இதுலயே கண்டினியூ பண்ணுவேன்னு நான் நம்புறேன். எனிவே தேங்க்ஸ் ஆல் திஸ் நாலேஜ். ஓகே ஓகே, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சார் சார் ஆக்சுவலா சொல்ல போனா பாத்தீங்கன்னா இதை விட சிம்பிளான மெத்தட் எனக்கு தெரிஞ்சு வேற எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் சார். ஓகே, அது இல்லாம பாத்தீங்கன்னா முன்னாடி ஏகப்பட்ட ஸ்ட்ராட்டஜிஸ் இப்ப சார் சொன்னார் பாத்தீங்களா, சேம் அதே பாயிண்ட் தான் நானும் சொல்றேன். இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்ட்ராட்டஜி, இண்டிகேட்டர்ஸ் எல்லாத்துக்கு முன்னாடியும் போய் பார்த்தாச்சு. ஆக்சுவலா வந்து என்ட்ரி ஆகணும்னா அந்த ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகுதா இல்ல வந்து அது நமக்கு ஆப்போசிட்டா போகுதானே தெரியாது பல டைம்ல. இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ட்ரி எங்க நம்ம அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு, ஸ்டாப் லாஸ் இல்ல இந்த ட்ரெண்ட் இன்னும் எவ்வளவு தூரம் கண்டினியூ ஆகும், இதை ஃபாலோ பண்ணலாமா வேணாமான்ற வரைக்கும் ஒரு கிளாரிட்டி ரொம்ப ஈஸியா இருக்கும் சார். அந்த செட்டப் அந்த ரூல்ஸை மட்டும் நம்ம பிரேக் பண்ணாத வரைக்கும் நம்ம செட்டப்பை பொறுத்த வரைக்கும் லாஸ்ன்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்க எல்லா வீடியோஸ்லயும் சொல்ற மாதிரி தான் சார். அதாவது ஸ்டாப் லாஸ்ன்றது ரொம்ப சின்னது, நமக்கு டார்கெட்ன்றது பாத்தீங்கன்னா எங்கேயோ இருக்கு. நம்ம கரெக்டா கன்சிஸ்டண்டா வந்து அந்த நீங்க சொன்ன அந்த ரூல்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணி நீட்டா கொண்டு போனோம்னா எங்கேயோ போயிடலாம் சார். ஓகே ஓகே ஓகே. அதுதான் சார் என்னுடைய ரூல்ஸ் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிங்க. நீங்கள் சொன்ன மாதிரி தான் கரெக்டாக கண்டிப்பா வந்து சார். ஸ்ட்ரிக்ட்லி அந்த ரூல்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாவே வந்து கொண்டு போகலாம். அந்த லைஃப் சேஞ்சிங், ரியல் லைஃப் சேஞ்சிங் அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? கண்டிப்பா சார். ஏன்னா ரியலா சேஞ்ச் ஆகுறது கண் முன்னாடி தெரியுங்க. ஏன்னா மற்ற செட்டப்லாம் பாத்தீங்கன்னா அக்யூரசின்றது பாத்தீங்கன்னா ஒரு 50-50 இருக்கும். சில டைம் ஒர்க் ஆகும், சில டைம் ஒர்க் ஆகாது. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இது ஒர்க் ஆகுது, சில டைம் ஒர்க் ஆகலன்ற மாதிரி நம்ம வந்து நம்மளே காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போயிடுவோம். பட் ஆனா இந்த செட்டப்ன்றது பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. எல்லா டைம்லயும் எல்லா இடத்துலயுமே ஒர்க் ஆகுது. அதுதான் சார் பியூட்டியே. ஓகே 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 ஓகே. இதுதான் சார் எனக்கு அதுதான் சார் இதுக்கு மேலே லைஃப் லாங் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெர்னி தான். இந்த செட்டப் நீட்டா போகணும், இதுதான் சார் என்னுடைய. ஓகே சார், வாழ்த்துக்கள். அதே ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ நிச்சயமா சார். ஒரு மிகப்பெரிய கண்டிப்பா சார். சக்ஸஸ் தேங்க்யூ சார். குட் ஈவினிங் ப்ரோ. வெரி குட் ஈவினிங். ப்ரோ எனக்கு என்னன்னா ப்ரோ, இப்போ நம்ம ட்ரேடிங்கிற ஃபீல்டு சூஸ் பண்ணி வரதுக்கு காரணமே வந்து ஒரு இண்டிபெண்டன்சிக்காக தான் ப்ரோ வரும். இப்போ நான் இதுக்கு முன்னாடி படித்த எல்லா கோர்ஸ்லையுமே வந்து அந்த மென்டாரை வந்து எல்லா நேரத்துலையுமே இண்டிபெண்ட்டாக அவங்கள டிபெண்ட் பண்ணியே இருக்கிற மாதிரி தான் ப்ரோ இருந்துச்சு. ஓனனால யோசிக்க முடியல. எல்லா சூழ்நிலையுமே அவங்களை டிபெண்ட் பண்ணியே வந்து நிறைய விஷயம் லாஸ் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு டைம் இருக்காது. அது அந்த புரிதலுங்கிறது இல்லாமல் கடைசி வரையிலும் இருந்திருக்கு ப்ரோ. நம்ம இதுல வந்து என்னன்னா அந்த இண்டிபெண்டா நம்மளால ட்ரேட் பண்ண முடியுங்கிற அந்த கான்ஃபிடென்ட் வந்து எனக்கு ஸ்டார்டிங்லேயே எனக்கு வந்துருச்சு ப்ரோ, பார்த்த உடனே நம்மளுடைய இது. அதே போல ரெண்டாவது விஷயம் பிடிச்சது என்னன்னா நம்ம செட்டப் வந்து அந்த சைக்காலஜிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கு ப்ரோ. எங்க எஸ்எல் என்ட்ரி டார்கெட்டுங்கிறது நம்ம டிஃபைன் பண்ணி போறதுனால சைக்காலஜில ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சுக்கிற மாதிரி ரொம்பவுமே ஃபீல் பண்றேன் ப்ரோ. இது எங்கேயுமே நான் வேற எங்கேயுமே வந்து இந்த இண்டிபெண்டா ட்ரேட் பண்றதையும் இந்த சைக்காலஜியை வந்து இவ்வளவு ஸ்ட்ராங்கா இந்த செட்டப்ல யூஸ் பண்ணி பண்ண முடியுங்கிறது வந்து நான் வேற எங்கேயுமே ஃபீல் பண்ணல. அது இங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. எங்க நீங்க தான் வந்து நான் சின்ன ஒரு மூச்சு விட்டா கூட அதுல என்ன இருக்கு அப்படின்றத தேடிட்டே இருக்கீங்களே. நான் சின்ன ஒரு ஏதாவது குழு கொடுத்தா கூட அதுல அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படிங்கிறது தேடிட்டு இருக்கீங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் டீச் பண்ணிட்டு இருக்கிற நிறைய பேரை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கல. நிறைய அப்சர்வேஷன் வந்து உங்ககிட்ட தான் இருக்கு. சரிங்களா? நிறைய அப்சர்வேஷன் உங்ககிட்ட தான் இருக்கு. ஸோ டாப் 3 பர்சன்ஸ் வந்து நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதில் நீங்க ஒருத்தர். தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. ரொம்ப நல்லா பண்றீங்க. தொடர்ந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கங்க. ஓகே ஓகே. தேங்க்யூ ப்ரோ. சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க சார். ஆக்சுவலி நான் வந்து எப்படின்னா ஒரு ட்ரேடிங் பார்த்தேன்னா ஃபர்ஸ்ட் பிரேக் அவுட் பார்ப்பேன்.
பிரேக் அவுட் பார்த்து அடுத்து RSI அந்த 60-40 இதுக்கு மேல இருக்கா, இந்த மாதிரிலாம் பார்த்து இருக்கிற ஆள்லாம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ண பிறகு ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. ஓகே ஒரு இண்டிகேட்டர் வேண்டாம், எதுவுமே வேண்டாம். ஓகே நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றேன், அவங்கலாம் இந்த மாதிரி பிரேக் அவுட்லாம் போட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாருங்கடான்னு சொல்லி நான் அவங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டு காட்டுறேன். இதாண்டா என்ட்ரி, இது டார்கெட் போகும் பாரு, அது மாதிரி போகுது பாக்குறாங்க. ஓகே அந்த அளவுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கு ஸ்ட்ராட்டஜி. கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா, அதாவது இப்ப என்ன சொல்றது, ரொம்ப ஈஸியா இருக்கு ப்ரோ. ஆனா என்ன ஃபர்ஸ்ட் எனக்கு அந்த புரியல. ஃபர்ஸ்ட் ஓகே முதல்ல வந்து பாக்குறது எல்லாமே ட்ரேடா இருக்கு, ஆனா எடுக்க எனக்கு லாஸ் ஆயிட்டே தான் இருக்கு. அது ஏன் லாஸ் ஆகுதுன்னு அப்புறம் உங்க வீடியோ பாக்குறப்போ நீங்க ஒரு வாட்டி நீங்க போடுறது ரிப்பீட்டா போட்டு இப்போ ஓரளவுக்கு எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெளிவாயிட்டே வருது. ஓகே மற்ற ஸ்ட்ராட்டஜியோடையும் இப்போ சிலவங்க பார்த்தீங்கன்னா கண்டினியூ மார்க்கெட்டுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி, சைடு வேஸுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி, அப்படி இப்படிலாம் இருக்கும். ஓகே ஆனா அது மார்க்கெட் அது கண்டினியூல ஓடுதா இல்ல சைடு வேஸ்ல ஓடுதான்னு நம்மளால கண்டே பிடிக்க முடியாது ஃபர்ஸ்ட். ஓகே ஆமா, இது பாத்தீங்கன்னா என்ன எப்படி போனா என்ன இந்த ஸ்ட்ராட்டஜி, அதாவது நீங்க சொல்றீங்களே ஒன் செட்டப் ஃபார் லைஃப், ஆமா கண்டிப்பா. அது சூப்பரா இருக்கு சார். ஓகே ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஸோ அதே மாதிரி அதான். ஃபாலோ பண்ணிக்கங்க, அதை மட்டுமே ஃபாலோ பண்ணிக்கங்க, சரிங்களா? இதுக்கு முன்னாடி இருந்த உங்களுடைய அப்ரோச்சும் இப்போ உங்களுடைய புரிதலும் வந்து வித்தியாசம் இருக்குது. உங்களுடைய சார்ட்ஸில் அதை புரிஞ்சிக்க முடியுது. நீங்கள் எடுக்கிற ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து அதை என்னால் அப்சர்வ் பண்ண முடியுது. அதனால் நீங்கள் அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க, சரிங்களா? நான் தான் ரமேஷ், அதை போல வச்சிருக்கேன் நான். ஓகே, எனக்கு இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ண ட்ரைனிங்கு. கொஞ்சம் எனக்கு இந்த ஆல் டைம் ஆயிடுறதுனால கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருக்குது. மற்றபடி ஒன்றும் எங்கே என்ட்ரி எடுத்தாலும் எனக்கு ரொம்ப நெகட்டிவான போலே இருந்தது. பட் ஆனால் நல்ல பாசிட்டிவாக டைம் நான் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் போக வேண்டியது ஆயிடுச்சு. ஓகே, அது கரெக்டாக டார்கெட் ரீச் ஆகிடுச்சு. என்னோட மிஸ்டேக் கற்று நடந்தது. ஓகே இப்போ ரன்னிங்கில் ஏதாவது பொசிஷன் இருக்குங்களா? இப்போ எதுவுமே இல்லை. இன்னைக்கு மைனஸ் வருது, அவ்வளோதான். ஓகே 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 கார்த்திக் சார் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகே ஓகே, நான் வெளில போறேன், சரிங்களா? 7th நான் வெளில போடுவேன், அதெல்லாம் அது டவுட் தான், வேற ஒன்றும். மற்றபடி இன்னைக்கு அந்த கோல்டு சார் டவுட்ல கேட்குறாங்க இல்லையா, இந்த செல்லும் நான் எடுத்தேன், இதுக்கு முன்னாடி பையும் நான் எடுத்தேன், அந்த ப்ரீவியஸா எல்லாமே சூப்பரு. பட் USDJPY நேத்துல நான் கன்ஃபியூஸ்ல இருக்கேன், அதை நம்ம தனியா பேசிப்பேன். எனக்கு அது மட்டும் தான் டவுட், கோல்டு டவுட்டே இல்லை. ஓகே ஓகே சூப்பரா இருந்துச்சு. நான் இந்த 3 டைமே பண்ணேன், 5 மினிட்ஸ் வச்சு இந்த லோல இருந்து பையும் அந்த டாப்ல இருந்து. சார் டவுட் கேட்டாங்களே, அங்கேயிருந்து ஷார்ட்லாம் நான் கிளியரா போயிட்டேன். எனக்கு USDJPY மட்டும் தான் டவுட். நீங்க கண்டினியூ பண்ணுங்க, இந்த ரெக்கார்டிங்கே மறக்காம குரூப்ல போட்டுருங்க. நான் கொஞ்சம் வெளில கிளம்புறேன், இருக்க முடியாது. ஓகே சார். மற்றபடி சூப்பரா இருக்கு. இவ்வளவு சின்ன ஸ்டாப் லாஸ்ல நான் 20 வருஷமா இருக்க மார்க்கெட்ல. ஓகே, நீங்க அவ்வளவு சூப்பரா பண்ணிருக்கீங்க. ஓகேவா? தேங்க்யூ தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். பாய் சார். பாய் பாய், ஆல் தி பெஸ்ட் கைஸ். ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஓகே, 2 பேரும் மில்லியன் சார். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கீங்க சார். இந்த செட்டப் வந்து ஒரு லைஃப் சேஞ்சிங் செட்டப்னு தான் நான் சொல்லணும். ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன மாதிரி ஒன் செட்டப் ஃபார் லைஃப் அப்படின்றது இதுவரை எங்கேயுமே நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். அதெல்லாம் ரொம்ப நாள் நான் எதனால 70% மார்க்கெட் வந்து ரிட்டர்ன் ஆகுது, எதனால 618 பிரேக் பண்ணி ரிட்டர்ன் ஆகுதுன்ற ஒரு கன்ஃபியூஷன் ரொம்ப நாளாக இருந்துட்டு இருக்கோம். அதுக்கான ரிசல்ட் வந்து எனக்கு பக்காவாக இருக்கு. இதில் வந்து என்ன ஒரு விஷயம்னா, திரும்ப இந்த ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு திரும்ப ரீஎன்ட்ரி வந்துட்டு திரும்ப ரிட்டர்ன் ஸ்டாப் லாஸ் அடிக்கிற விஷயம் வந்து அது எந்த இடத்துல நம்ம மிஸ் பண்றோம் அப்படின்றது எனக்கு தெரியல, என்ன மிஸ்டேக் பண்றோன்றது தெரியல. அது மாதிரி பர்சனலாகவும் எல்லா விஷயமே எந்த ஒரு டவுட் யார் எப்போ கேட்டாலும் வந்து உடனே அதுக்கான ரிசல்ட் எப்போ நான் கிளியர் பண்றேன் அப்படின்ற விஷயம் எல்லாமே ரொம்ப ரெஸ்பான்சிபிளா. நீங்க ஒரு ஆளாவே இவ்வளவு விஷயத்தையும் பண்றது ரொம்ப எப்படி சொல்றது, ஒரு மாதிரி ரொம்ப நம்பிக்கையாகவும் இருக்கு எனக்கு. உங்க அந்த இது மேலேயே ரொம்ப ட்ரஸ்ட் பயங்கரமா இருக்கு. நான் எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து ஒரு ட்ரேட் இன்ஸ்டியூட்லேருந்து யாராவது கொடுப்பாங்க அப்படின்லாம், மென்டார்லாம் கொடுப்பாங்க அப்படின்லாம் சான்ஸ் கம்மி தான். ஆக்சுவலாக நீங்கள் வந்து எல்லாரையுமே ஒரு ஈக்குவலாக பார்த்துட்டு எல்லாருக்குமே வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறதும் சரி, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதும் சரி ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு செட்டப் கிடைச்சா அவங்கவுங்க ஏர்ன் பண்ணுறதுக்கு தான் பார்ப்பாங்களே தவிர மற்றபடி வெளில சொல்லணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் நிறைய பேருக்கு இருக்காது. நீங்கள் அதெல்லாம் தாண்டி இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு வந்து உங்கள்கிட்ட இருந்து பார்த்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது வந்து ஒரு பெரிய விஷயம். என்னை பொறுத்தளவுக்கு இது வந்து எவ்வளோ பெரிய விஷயன்றதுன்னா 1:7 ரொம்ப பெரிய விஷயம். இதுக்கான காஸ்ட்டு கூட நீங்கள், அதாவது இந்த நீங்கள் வாங்குற காஸ்ட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆக்சுவலாக
வேல்யூ, அதாவது வேல்யூ ஃபார் மணின்னு கூட சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு எப்படி சொல்றது, காட் கிஃப்ட் மாதிரி இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதனால இந்த இந்த இதில் நான் நம்மளோட ட்ரேடிங் ஸ்டார் எஃபெக்ட்ஸோட ஃபுல்லாக ட்ராவல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். கண்டிப்பாக என் லைஃப்லேயே மறக்க முடியாத ஒரு ஹெல்ப் நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்க எனக்கு. பர்சனலாக உங்களுக்கு தெரியும். அதுக்காக ரொம்ப 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 தேங்க்யூ சொல்லிக்கிறேன். இதே டியூஸ்டே தான் நீங்கள் ஹெல்ப் பண்ண டேவும், அதே மாதிரி இது 3வது டியூஸ்டே நான் நம்ம இதோட ட்ராவல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கிறது. ரொம்ப 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 நன்றி உங்களுக்கு. ரொம்ப நன்றி. சார் கேக்குதுங்களா சார்? கேக்குதுங்க, சொல்லுங்க. ஒன்னும் இல்ல சார், எனக்கு 2 டவுட் தான் சார். ஒண்ணு 3 டிபி வரைக்கும் அடிக்க மாட்டேங்குது, அது ஒரு டவுட் சார். ஒரு ஆள் நான் மிஸ்டேக் பண்றேன்னா தெரியல. செகண்ட் ஒன் வந்து இப்ப நம்ம வந்து ஒரு செல் சைட்ல இருக்குன்னா நான் அங்க பை சைட் போயிருந்தால எனக்கு ஃபர்ஸ்ட் டிபி கூட அடிக்காம அப்படியே ரிட்டர்ன் ஆகி மேல போகுது சார். அது நான் எங்க மிஸ்டேக் பண்றேன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது சார். அது டவுட் இருக்கு இன்னைக்கு சார். குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா அப்டேட்டட் வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தேன். என்ட்ரி கன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு அதை பாத்தீங்களா ஃபுல்லா? எதுல சார்? பிரைம் குரூப்ல டீம்மேட்ஸ் இருக்கிற குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரி கன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு ஒரு அப்டேட் கொடுத்துருக்கேன், பாத்தீங்களா? தெரியல சார், ஞாபகம் பார்க்கல சார். சரி ஓகே அதை பாத்தீங்கன்னா உங்களுடைய எல்லா டவுட்ஸுமே கிளியர் ஆயிடும். சரி ஓகே, நான் உங்களுடைய டவுட்ஸ் வந்து நான் கிளியர் பண்றேன், சரிங்களா? சார் இந்த செட்டப் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகே. இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப பேர்டனா இருக்கு. ஒரு நம்ம என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா ரொம்ப நிறைய இண்டிகேட்டர்ஸ் ஓகே அந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. கேண்டில்ஸ்டிக் கன்ஃபர்மேஷனு எமோஷனலி ரொம்ப ட்ரிகர் பண்ணுவாங்க. நம்ம என்ட்ரி ரீச் ஆகுமா, டார்கெட் ரீச் ஆகுமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி. ஓகே. பட் இந்த என்ட்ரி, இந்த நம்மளோட கான்செப்ட் வந்து எமோஷனலி நம்ம கண்ட்ரோல் இருக்கு. நம்ம டார்கெட் கண்டிப்பா ரீச் ஆயிடுவான் அப்படின்னு சொல்லி பேர்டுனே இல்லை. கரெக்டாக நம்ம என்ட்ரி எடுக்கிறோம், நம்மளோட கான்செப்ட் வந்து கரெக்டாக நம்ம எடுத்துட்டோம், ஸ்விங்கில் கரெக்டாக எடுத்துட்டோம்னா நம்ம எந்த சந்தேகமும் இல்லாமல் நம்ம என்ட்ரி வரல வெயிட் பண்ணலாங்க. கண்டிப்பா சார். அந்த அளவுக்கு ரொம்ப நம்பிக்கையே இருக்குங்க. நிச்சயமா. தேங்க்யூ சார். என்ன ஒரு சில இடத்துல சார் நான் வந்து எடுக்கிற என்ட்ரி பை சைடு எடுத்தா செல் சைடு போகுது. ஓகே. எனக்கு ஆக்சுவலாக இந்த வீடியோவில் கீ லெவல்ஸ் மட்டும் கொஞ்சம் நீங்கள் வீடியோவில் நல்லா ப்ராப்பராக கொஞ்சம் சொல்லுங்கள். அப்புறம் நேத்திக்கு வந்து சார்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தீங்கல்ல, 1 ஹவரோட ஸ்விங் ஹை ஸ்விங் லோன்னு எடுத்திருந்தீங்கல்ல, ஆமாம். அது கொஞ்சம் நான் பார்க்கறதுக்கு சார்ட் பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப பெட்டராக ஃபீல் ஆச்சுங்க. இப்படிதான் எடுக்கணுமா அப்படிங்கிறது ப்ராக்டிக்கலாக நீங்கள் எடுக்கும்போது சார்ட்டில் எடுக்கும்போது ரொம்ப பெட்டராக ஃபீல் ஆச்சு. ஓகே. ஸோ அதுவும் ட்ரெண்ட் ரிவர்ஸ் வந்து சார்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். ட்ரெண்ட் ரிவர்ஸ் வந்து எதனால் நடந்திருக்கா, இங்கே நடந்திருக்கான், எதனால் நடந்திருக்கான் அப்படிங்கிறதும் ட்ரெண்ட் கண்டினியூஷனில் இடத்துல ட்ரெண்ட் கன்ஃபியூஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறது எனக்கு மட்டும் சொல்லுங்க. எனக்கு அது மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஸ். ஒரு சில ட்ரேடு வந்து எனக்கு ஆப்போசிட்ல ரியாக்ட் ஆகுது. ஓகே. இது பிரைம் குரூப்ல போட்டிருந்த அந்த அப்டேட்டட் வீடியோ பாத்தீங்களா? இப்போ நீங்க சொன்னது நான் ஒன்றும் பார்க்கல, ஆஃபீஸ் ஒர்க்னால இப்பதான் வந்தேன். நான் செக் பண்ணிடுறேன். சரி ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ சார். வணக்கம் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க இந்த மாதிரி ஒரு செட்டப்பை எங்க எல்லாத்துக்கும் கொடுத்ததுக்கே ஒரு தேங்க்யூ சார். இந்த ரிஸ்க் ரிவார்டில். ஓகேங்களா? சம் டவுட்ஸ்லாம் இருந்தது, நம்ம லைவ் கிளாஸ்லேயே வந்து அட்டன் பண்ணிட்டு வந்து பார்த்துட்டோம். பட் இந்த வீடியோவை பார்த்து இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி ஆயிடுச்சு. மேற்கொண்டு நம்ம உங்க டீம்ல இருக்க எல்லாரும் இந்த மாதிரி டவுட்ஸ் கேட்குறாங்கன்னு பார்க்கலான்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதுல இருந்து ஏதாவது நமக்கு நாலேஜ் அப்டேட் ஆகுதான்னு பார்ப்போம். நிச்சயமா சார். அந்த அப்டேட்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்க சார். தேங்க்யூ. தேங்க்யூ.